இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000 முதல் 80,000, அதாவது ஃபஸ்ட்டு அதோட விலை வந்து ஒரிஜினல் வந்து 80,000மா. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறதாமா. 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறதாமா. இதில் அதோட தற்போதைய விலை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இருசக்கர வாகனம் இருக்குது, அதோட விலை வந்து 80,000 ரூபா. வாங்கி வருஷத்தில் வந்து அதோட விலை வந்து 4% குறைஞ்சிருச்சான். அதுக்கப்புறமா 2ஆவது வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 4 வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதாமா. ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த இருசக்கர வாகனத்தோட விலை எவ்வளோங்க? 80,000 ரூபா போட்டாச்சா. அடுத்த சதவீதம் இப்போ 4% உயருது, 4% அதிகரிக்குது. ஃபஸ்ட்டு 100% தான் என்னாகும்? 4% வந்து குறையும். அப்போ குறையுது அப்படின்னாக்கா 96. அதுக்கடுத்து என்ன ஆகும்? 100%லேருந்து 4% வந்து அதிகமாகுதாமா. அப்போது 104. ஸோ இதை அப்படியே நம்ம இந்த பர்சன்டேஜ்ன்றதை இதை அப்படியே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 96 / 100 × 140 / 100. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ 20 கேன்சல் ஆயிரும். ஸோ 20 இந்த 20 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த 8 × 96 × 104 இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 79827 79,872 ரூபா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அதோட தற்போதைய விலை வந்து 79,872 ரூபா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணாங்களே பார்க்கலாம். 3, 2.7 மற்றும் 0.09 மீசிமா காண்க அப்படின்னு மீசிமா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சமயம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஃப்ராக்ஷனில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபுல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ஃப்ராக்ஷனுமே இல்லை. இதில் ஒரு டிஜிட் தாண்டி ஃப்ராக்ஷன் இருக்குது, இதில் வந்து 2 டிஜிட் தாண்டி ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு அதிகபட்சமாக வந்து 2 டிஜிட் தாண்டி ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இது வந்து நமக்கு ஒரு ஃபுல் வேல்யூவாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த இதை வந்து 3 × 100 போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 300 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 2.7 × 100 போடுறோம். × 100 போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டிஜிட் தாண்டி நம்ம புள்ளி வச்சுப்போமா. ஸோ அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2700 போடுவோம். 00ல் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கும்போது நம்ம 270 மட்டும் கிடைக்கும். அடுத்து 0.09 × 100 போடும்போது நமக்கு வெறுமனே 2 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கிறனால நமக்கு 9 மட்டும் கிடைக்கும். இப்போ இந்த எல்லா வேலைக்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 300 270 × 9 இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க ஸோ இது வந்து 3 டேபிளில் போடலாமா. 1 3 சார் 3 பேலன்ஸ் வந்து 2 0 வந்துடும். வந்து 9 9 3 சார் 27. அப்போது 9 0 வந்துடும். அப்போது 3 3 சார் 9 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 10ஆல் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ 10ஆல் பண்ணும்போது 10 10 சார் 100 வந்துடும். அடுத்து 9 10 சார் 90 அண்ட் 3 வந்து அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அடுத்து இது ரெண்டும் வந்து 3 டேபிளில் வருமா நமக்கு. அப்போது 3 டேபிளில் போட்டோன்னா இந்த 10 அப்படியே வந்துடும். 3 3 சார் 9 இந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 3 × 10 × 3 × 10 × 3 × அந்த 1 இது எல்லாத்தையும் நம்ம பண்ணும்போது 3 3 9 9 3 27. அப்போ 27 × 10 × 10 நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 27,000 நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஸ்டார்டிங்கில் 100 மல்டிப்ளை பண்ணோம். அந்த 100 வந்து இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிவைட் பண்ணிட்டோன்னா இந்த 0 போயிடும், இந்த 0 போயிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது நமக்கு 27. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.